இந்திரஜா ரோபோ சங்கர் விஷயம் போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் இதை என் குழந்தைக்கு யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ணுங்கன்னு முதல்ல அவங்க யூஸ் பண்ணி பார்க்காம ஒரு சிம்பிளி பெய்ட் ப்ரமோஷனுக்காக அவங்க பண்ணுறதே முதல்ல தவறான விஷயம். செட்டிங் அண்ட் பேட் எக்ஸாம்பிள் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் இன் அ ராங் வே. ரெண்டாவது அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 6 மாத குழந்தைய எடுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு, அதாவது ஹீக்ரோ அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிரெயின் டியூன் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க விளம்பரப்படுத்திருப்பாங்க. அந்த ஒரு 6 மாதத்துலேயே குழந்தைய கொண்டு போய் அங்கே வச்சு அதில் தான் அந்த குழந்தை வந்து பிரெயின் டியூனிங் வந்து நடக்கும். அந்த இடத்துல குழந்தை வந்து ஜீனியஸாக வரும் அப்படிங்கிறது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து குழந்தைய வந்து துன்புறுத்துற ஒரு காரியம் தான். அங்கே இந்திரஜா ரோபோ சங்கர் கைது செய்யப்படுவாரா, இல்லை அவங்க மீது வந்து லைக் லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எஸ், சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பீப்புளை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால மக்கள் பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி மருத்துவ ரீதியாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஓகே, குழந்தையா இல்லை குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களா, இல்லை குழந்தைய வந்து ஒரு வியாபார பொருளாக இவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சர்ச்சைகள், நிறைய குவெஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க இந்திரஜா ரோபோ சங்கர் விஷயம், அவங்க கல்யாணமான விஷயத்துலேருந்து பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்ஸ் த்ரூ வீடியோ தான் வந்துட்டு இருந்தது இல்லையா. மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க அதுக்கப்புறம் மறுவீடு போகிறது வர்றதுக்கான கான்செப்ட், தென் அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆனது, அப்புறம் சீமந்தம் பண்ண விஷயமா இருக்கட்டும், அப்புறம் குழந்தை பிறந்து 100th டே இவங்க செலிப்ரேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், ஒரு குழந்தைய வச்சு இந்த மாதிரி பண்றது அப்படின்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், ரோபோ சங்கர் அவங்களோட பொண்ணோட 6 மாத குழந்தைய பிரெயின் டியூன் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? யா சார், ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்துட்டு எந்த நம்ம சோஷியல் மீடியா பேஜை திறந்தாலுமே வந்துட்டு இந்த விஷயம் தான் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது குழந்தையா இல்லை குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களா, இல்லை குழந்தைய வந்து ஒரு வியாபார பொருளாக இவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சர்ச்சைகள், நிறைய குவெஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போது நமக்குமே வந்துட்டு பார்க்கும்போது சில கமெண்ட்ஸில் வரும், அடுத்தவங்க லைஃப்குள்ளே நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் குவெஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய சில பேரோட தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய இஷ்யூஸ் பேசும்போது வந்துட்டு அதுலேயும் இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தால் தட் இஸ் பர்சனல். ஓகே, இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு சர்ச்சை ஆகுது அப்படின்னும் போது இதில் இருக்க லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன, இதனால் மக்களுக்கு எந்த விதமான தப்பான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றினதான ஒரு அவேர்னஸ் தான் நம்ம திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று, சில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி சில விஷயங்கள் போகும்போது அதை உள்ளே இருந்து பார்க்குற விஷயங்களாக நம்ம வந்து நிறைய அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அந்த கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சரி என்ன ஏது நம்ம போயிட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே பார்க்கும் போது தான் வந்து இஷ்யூ எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, அவங்க போட்டு ஒரு வீடியோவில் இருந்தால் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இவங்க இந்திரஜா ரோபோ சங்கர் விஷயம், அவங்க கல்யாணமான விஷயத்துலேருந்து பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்ஸ் த்ரூ வீடியோ தான் வந்துட்டு இருந்தது இல்லையா. அவருக்கு ஹெல்த்து கொஞ்சம் ஜாண்டிஸ்னால ப்ராப்ளம் ஆனதுலேருந்து அவர் திரும்ப ரெக்கவரி ஆகி வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க அதுக்கப்புறம் மறுவீடு போகிறது வர்றதுக்கான கான்செப்ட், தென் அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆனது, அப்புறம் சீமந்தம் பண்ண விஷயமா இருக்கட்டும், அப்புறம் குழந்தை பிறந்து 100th டே இவங்க செலிப்ரேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இப்போது குழந்தை இது வரைக்கும் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அது எப்படின்னா 2 ஒப்பீனியன் இருந்துச்சு பீப்புள் கிட்ட. ஒரு ஒப்பீனியன் ஆஃப் பீப்புள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன இவங்க ஓவரா சீனை போடுறாங்க, எல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக் இதில் காமிச்சிட்டு இருக்காங்க, இப்போ பர்சனலாக இவங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து என்ன அப்படின்னா, நிறைய இவங்களை வந்து நமக்கே தெரியும் இந்திரஜா அவங்கள வந்துட்டு நிறைய கேலி கிண்டல் பண்ண ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இவங்க எவ்வளோ குண்டா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களோட கலர் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமான ஆன்சராக இல்லை நான் லைஃப் இப்படியெல்லாம் வாழ்கிறேன், எனக்கு குழந்தை பிறந்தா இப்படியெல்லாம் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனாகவும் ஒரு பக்கம் ஒப்பீனியன் இருந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைய வச்சு இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் யாரை பெருசாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அவங்க டே டு டே லைஃபையே வந்துட்டு நிறைய அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சரை பார்த்து தான் அவங்க வந்து நிறைய மாற்றிக்க ஆரம்பித்தாங்க, அதன்படி வாழ ஆரம்பித்தாங்க. ஓ, லைஃப்னா அப்படி தான் லீட் பண்ணணும் போல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கணும் போல், அதாவது குழந்தைய அப்படி தான் வளர்க்கணும் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு பர்சனல் பர்சன் வந்து ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில் இல்லாத ஒரு பர்சனோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையோட வெளிப்பாடு இருக்கும், ஹாப்பினஸ் இருந்தால் ஹாப்பினஸோட வெளிப்பாடு இருக்கும். பட் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இப்போ எப்படி ஆகுது அப்படின்னா, உள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வெளியே கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்குது. சில பேர்
அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா இருக்கிறது இருக்கபடி காட்டுற இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க, நல்லது மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் முன்னாடி இதே மாதிரி சர்ச்சையானது இஃபானோட விஷயம் இல்லையா? இஃபானோட விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சர்ச்சை தான். அந்த ஜெண்டர் ரிவீலிங்கில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து குழந்தை தொப்புள் கொடியை கட் பண்ண விஷயம் வரைக்கும் எல்லாமே அங்கே வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. அதில் எஃப்ஐஆரும் போடப்பட்டது, அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் இஃபான் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து அங்கே சில ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தார், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் இஃபானை தொடர்ந்து வந்து அந்த ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்க போகும்போது, ஐ திங்க் ரம்ஜானுக்கு வந்து உதவி செய்ய போகும்போது அங்கே நடந்த ஒரு விஷயங்கள் நிறைய வந்துட்டு அது லீகல் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் எல்லாரும் ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், எமோஷனல் ரீதியாக நடந்த ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அதில். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ அதுக்குமே இன்னும் நமக்கு ஆன்சர் தெரியல. அங்கே என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸோட விஷயம் ப்ரொசீடிங்ஸ் போச்சு, அந்த போட்ட எஃப்ஐஆர் என்ன ஆச்சு, என்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் நமக்கு அதில் கொஷின் மார்க்காக தான் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் இவங்க விஷயம், இவங்க இந்திரஜா ரோபோசங்கர் விஷயமே இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. அதாவது இப்போ எப்படி வந்துட்டு இப்போ நிறைய ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஒரு சினி ஸ்டார், ஓகே, பெரிய ஸ்க்ரீனில் இருக்கவங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ஓடிடி நிறுவனத்துக்கு தன்னுடைய மேரேஜை விற்கிறதா இருக்கட்டும், அடுத்த கட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்து அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணி இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் நயன்தாரா மேரேஜாக இருக்கட்டும். இப்போ இவங்களோடதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் யூடியூப் சேனல்ஸ் அதை வாங்கினாங்க. 1 வீக்குக்கான விஷயம் என்னென்ன நடக்குதுன்றதை ஆரம்பிச்சு, அதாவது சங்கீத்தில் ஆரம்பிச்சு, மெஹந்தியில் ஆரம்பிச்சு, அப்புறம் ஹல்தி, அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் ப்ரமோஷனில் தான் வந்து கொலாப் போய் அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி போச்சு இல்லையா. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வளகாப்பு விஷயமாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பிறந்த விஷயமா இருக்குது. இங்கே என்ன இன்ஃப்ளூயன்சஸ் காமனாக பண்ணுற ஒரு பெரிய தப்புனா, ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போய் அவங்க எங்கேயாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா அதனால யாருக்காவது எதாவது பாதிப்பு வருதான்னு கேட்டால் எஸ். ஒரு இப்போ எப்படி எல்லாரும் பிளைண்டாக பிலீவ் பண்ணுறோம், நமக்கு ஒரு காலத்தில் என்னவா இருந்ததுன்னா நமக்கு பிடிச்ச கடையில் போய் ட்ரெஸ் வாங்குவோம், நமக்கு பிடிச்ச கடையில் போய் ஜுவல் வாங்குவோம், நமக்கு பிடிச்ச கடையில் போய் சாப்பிடுவோம். இப்போ எப்படி ஆயிடுச்சு, எங்கே ஓகே யூடியூப் ஓப்பன் பண்ணி யார் என்ன நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸை பேஸ் பண்ணி நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிளைண்டாக பிலீவ் பண்ணுறோமா இல்லையா அந்த இடத்துல. ஈவன் நீங்கள் ஓகே நீங்கள் ஒரு லாஸ் வைஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸோ நீங்கள் ஒரு ஜுவல்லோ ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு மணி லாஸ் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கே இருக்க போகிறது கிடையாது. பட் when it comes to ஃபுட்டை பிளைண்டாக பிலீவ் பண்ணி போகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஃபுட் பாய்சன் வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அதனால் தொடர்ச்சியான ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ வருது இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல இந்த இன்ஃப்ளூயன்சஸ் சில பேர் மேலே நிறைய சர்ச்சைகள் ஆரம்பிச்சது. பிளைண்டாக போயிட்டு இவங்க வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க, அந்த ரிவ்யூ நம்பி நாங்கள் போகும்போது இந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நிறைய சர்ச்சைகள் வந்தது. சில இடத்துக்கு சீல்லாம் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா. அதனை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு அது வரும். அது வந்து அவங்களுக்கு கொலாப்காக வர ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக லாஜிக்காக யோசிங்களா, ஒரு இன்ஃப்ளூயன்சரை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்யூன் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் அவங்க சொல்கிற அந்த மாதிரியே நம்மளுமே பார்த்துருப்போம். இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இது என்னவா இருந்தாலும் ஒரு 15 days நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூ சொல்கிறேன், 1 month நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூ சொல்கிறேன்ற ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோஸும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அட் த சேம் டைம் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சு ரிவ்யூ போடுவாங்க. ஓகே, அதாவது இந்த ப்ராடக்ட் ஒரு நாள் நான் யூஸ் பண்ணேன், இந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் இப்படி இருக்குது, ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் இப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் போடுவாங்க, நாளைக்கு அப்படியே வேறு ஒரு ப்ராடக்ட், நாளானிக்கு வேறு ஒரு ப்ராடக்ட். இதில் எப்படி நம்ம நம்பி வாங்க முடியும்? பட் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை தான் நம்பி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சில இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். என்னோட ஸ்கின் டைப்புக்கு என்ன இருக்கோ அதை நான் சூட் ஆகிற மாதிரி நான் சொல்கிறேன், பட் அதை தாண்டி நீங்கள் என்ன உங்கள் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆரம்பித்து இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு காமன் பப்ளிக் சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணணுமா, நம்ம மேரேஜ் வந்து டெஸ்டினி வெட்டிங்காக இருக்கணும், அவங்கள மாதிரி பிளான் பண்ணணும். இப்போ டிசைனர் வேணுமா, அவங்கள மாதிரி நம்ம டிசைனர் பிளான் பண்ணணும். ஓகே, அடுத்த கட்டம் எது வேணுமோ நமக்கு வந்து ஓகே ஒரு கம்ப்ளீட் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு யார் வேணுமோ அவங்கள மாதிரி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணுன்றதை தாண்டி ஒரு ப்ராடக்ட்ஸுன்றது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஸ்கின்னு, அதுவே வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு இந்த இடத்துல தவறுன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அதையும் தாண்டி ஒரு இன்டேக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு, ஏன்னா இவங்க இந்த இந்திரஜா ரோபோசங்கர் அவங்க விஷயத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுலேருந்து இதை எடுத்தால் வந்துட்டு குழந்தைக்கு நல்லது, குழந்தை பிறந்ததுலேருந்து இதை வந்து குழந்தைக்கு இதுக்காக கொடுக்கலாம், எப்படி சொல்கிறது, அவன் காம்ப்ளான் பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தாண்டி இதை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் நம்ம ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அது ஓகே ஆகுதா, நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரியே தான். இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஏதோ ஒன்று டேஸ்ட் பிடிச்சி போயிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு மில்க்லேயே மிக்ஸ் பண்ணி தராங்க, ஏதோ ஒரு ஃபுட்டுனா கேட்கும் போது இதை நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம்.
எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அதை தாண்டி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா மக்களோட ஆர்வம் எப்படி இருக்குது, அது இம்மீடியட்டாக கண்மூடித்தனமாக அது இம்மீடியட்டாக வாங்கி யூஸ் பண்ணணுன்ற ஒரு இடத்துல இதனால பாதிப்பு யாருக்கு? பணம் வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு போகிறவங்க வந்துட்டு தப்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. ஓகே, எந்த விதத்துலையும் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி பார்க்குறோம். ஒரு ஆன்லைன் கேமுக்கு நிறைய நடக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கேம் ஃப்ராடுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நிறைய இந்த சிட் ஃபண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து பணம் வாங்கிட்டு, ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு இருக்கணும்ல. கரெக்டான பொருளை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமா, கரெக்டான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமா, ஏன்னா மக்கள் அதை கண்மூடித்தனமாக நம்புறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வாங்குறவங்க அதை பார்க்குறவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா பிளைண்டாக வந்துட்டு பிலீவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில இன்ஃப்ளூயன்சஸோட லைஃப் எல்லாம் வெளில வரும்போது இல்லை நம்ம பார்த்ததோட ஃபுல்லாமே கண்டென்ட்டு இது வேற அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்குள்ளேயே பர்சன்ஸோட சொந்த லைஃப்குள்ளேயே பிரச்சனை வர்றதும் இன்னைக்கு நடக்குது. ஆமாம், ஏன்னா இப்போது சில இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே எடுத்துக்கோங்களேன், அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வெளில ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஷ்மிதா விஷ்ணு விஷயமே எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஒரு விஷயங்கள், அங்கே யாரை எவ்வளோ சஃபரிங்ஸ் அனுபவிச்சிருக்காங்க அது எல்லாமே அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை தாண்டி வெளியில் வரும்போது மக்கள் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கும் நீ இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி லைஃப்பை நம்ம லீட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் போகும்போது இந்த விஷயம்லாம் வரும்போது அவங்களுக்குள்ளே நாளைக்கு பிரச்சனையாது. நீ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண சொன்னல, பட் அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் அவங்க வர்த்தா அப்படிங்கிற, அதை நீ என்ன ஏன் பண்ண வச்சுன்ற மாதிரி பிரச்சனைகளும் இந்த இடத்துல வரக்கூடிய கேசஸும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இவங்க இந்திரஜா ரோபோசங்கர் விஷயம் போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் இதை என் குழந்தைக்கு இதை யூஸ் பண்ணுங்கன்னு முதல்ல அவங்க யூஸ் பண்ணி பார்க்காம ஒரு சிம்பிளி பெய்ட் ப்ரமோஷனுக்காக அவங்க பண்ணுறதே முதல்ல தவறான விஷயம். செட்டிங் அண்ட் பேட் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் இன் அ ராங் வே ஒன்று. ரெண்டாவது, அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 6 மாத குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு, அதாவது ஹீக்ரோ அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிரெயின் டியூன் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க விளம்பரப்படுத்தியிருப்பாங்க இந்த இடத்துல. அதாவது 6 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி பிரெயின் டியூன் ட்ரைனிங் பண்ணால் குழந்தையோட வளர்ச்சி, அதாவது என்ன ஜீனியஸ் பொட்டென்ஷியல், குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. ஐ மீன் ஒரு ப்ரமோஷன், ஒரு ஆடு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே அந்த இடத்துல. பட் அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய லாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைய ஒரு 14 வயசு அப்படின்ற இருக்கும்போதே அந்த குழந்தைய வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது, குழந்தைய வந்து அந்த லேபர் விஷயம் போகும்போது குழந்தைய வந்து துன்புறுத்தக்கூடாது, குழந்தைய ப்ராப்பராக படிக்க அனுப்பணும். ஏன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம குழந்தைய வந்து ஸ்கூலில் அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ ஏன் நம்ம தவறுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல? ஏன்னா குழந்தைங்கள அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆஸ்பர் லைக் ஒரு விஷயம் லீகலாகவும் இருக்குது, அதை தாண்டி காமனாகவும் அது பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல என்னன்னே தெரியாத அந்த 6 மாத குழந்தைய கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூளை வளர்ச்சி வந்துடும், இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அட் த சேம் டைம் மக்களும் இங்கே வந்து கேள்வி கேட்கலாம், ஏன்னா நம்ம சில ட்ரைனிங்ஸ் போடுறதுனால குழந்தைகிட்ட இருக்க பொட்டன்ஷியல் வெளியில் கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கு எல்லாம் ஏஜ் இருக்குது, ஏஜை தாண்டி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, நம்ம என்னதான் சொன்னாலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம், அப்பா அம்மா கிட்டேருந்து ஜீனில் அந்த ஐக்யூ என்ன வருதுன்றது ஃபர்ஸ்ட் இல்லையா. அது இல்லாமல் பேஸே ஒன்றும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் என்ன வேணால் ட்ரைனிங் கொடுங்களேன். அதாவது குழந்தைய நீங்கள் கொண்டு போய் 1 வருஷம் 1.5 வருஷத்துல ஒரு டே கேர் ஒரு பிளே ஸ்கூல்லையோ போட்டுட்டு ஒரு 3 வயசு 4 வயசில் போய் ஆப்பிள் எதுன்னு கேட்டால் தப்பாக எடுக்கிற குழந்தைங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த குழந்தைங்க எதுவுமே ஏன்னா இன்ட்ரெஸ்டோட லேர்ன் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒன்று. ரெண்டாவது, ஏன் வந்துட்டு குழந்தைய கூடவே இருந்து பார்த்துக்கணும் அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி ஏன் இன்றைக்கி வந்துட்டு மெட்டர்னிட்டி லீவ்ன்ற ஒரு விஷயம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தாண்டி ஒரு குழந்தை எவ்வளோ சேஃபாக 1 இயர் வரைக்கும் பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, உட்கார வைக்கிற விதத்துலேருந்து, அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாத்துக்குமான போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமான கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, அதாவது இது பண்ணாதான் நம்ம வந்து கௌரவம் போல, அதாவது பெருமைக்காக பண்ணுற நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு இல்லையா. பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாதான் இது, இந்த ஸ்கூலில் படிக்க வச்சாதான் இது. ஆமாம், அது எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு கட்டத்தில் வந்து எல்கேஜி யூகேஜின்ற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்ததா, அதை தாண்டி எல்கேஜி யூகேஜின்ற கான்செப்ட் வந்தது. இன்னைக்கு ப்ரீ ஸ்கூல் தாண்டி டே கேர். இன்னைக்கு இது எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு குழந்தைய ஓகே லைஃப் எல்லாம் எப்படி போயிடுறாங்கன்னா, நம்ம நிறைய வந்துட்டு ஒரு கிரைம்ஸை பற்றி பேசும்போதே நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னென்னா ஒரு குழந்தைய பெற்றுட்டு கொண்டு போய் குழந்தைய பெற்றதோட கடமை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நீங்கள் யாருக்காக சேர்த்து வைக்க போகிறீங்க? அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை கரெக்டாக வளர்றாங்களான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கிடையாது. அவங்களோட விஷயம் குழந்தை பெத்தாச்சு, எல்லாரும் இல்லை, சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. குழந்தைய பெத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகணும். அதனால குழந்தைய வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணு, எப்போ 1 வயசுல குழந்தைய எல்லாத்தையும் பேக் பண்ணு, லைக் பால் பாட்டில் இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் விட்டு போயிடுறாங்க.
கொண்டு போய் குழந்தைய டே கேரில் காலைல இவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய கொண்டு போய் போட்டாங்கன்னா அதுக்குள்ள இவங்க நைட்டு 8 மணி 9 மணிக்கு வரப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைய பிக் பண்ணுறாங்க. அந்த டே ஃபுல்லாக குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அவங்க சொல்கிறதானே நீங்கள் நம்புவீங்க. இல்லைங்க குழந்தை சமத்தாக இருந்ததுங்க, குழந்தை சாப்பிட்டுச்சுங்க, இது பண்ணுச்சுங்கன்னு சொல்லும் போது தான் அவங்க நம்புவாங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் வைக்கும் போதோ, இல்லை அங்கேயுமே நிறைய குழந்தைங்கள் வந்து எமோஷ்னலாக வந்துட்டு நிறைய சைக்கலாஜிக்கலாக வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிற குழந்தைங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்பா அம்மா பாசம் கிடைக்காம இன்னைக்கு எங்கேருந்து ஒரு கிரிமினல்ஸ் உருவாக்கப்படுறாங்க? பேஸாக அந்த பாசம் இல்லை அப்படின்னா முரட்டுத்தனமாக வளர ஆரம்பிப்பாங்க. முரட்டுத்தனமாக வளர ஆரம்பிக்கும் போது யார்கிட்டையும் அந்த கனெக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் எதுக்காக கொண்டு போய் குழந்தைய விடுறீங்க? பிரெயின் டியூனிங், பிரெயின் ட்ரைனிங், இதெல்லாம் குழந்தை வளரணும், குழந்தை அறிவாளியாக வரணும்னு கொண்டு போய் நம்ம விடுறோம். ஆனால் அவுட்கம் என்னவா இருக்க போகுது அந்த இடத்துல? டோட்டலாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நெகட்டிவான ஒரு விஷயமா தான் வந்து அந்த இடத்துல இருக்க போகுது. ஏன்னா அதே மாதிரி இன்னைக்கு எப்படி ஆயிடுதுன்னா, பெற்றவங்களே வந்துட்டு இங்கே நான் போட்டிருக்கேன் என் குழந்தைனா ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு காலத்துலலாம் இல்லைங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, என்னோட மாமனார் மாமியார் குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் போய் இன்னைக்கு யாரை நம்பியும் நான் இல்லை, என் குழந்தைய நான் டே கேரில் விட்டு வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க குழந்தைய. இது எப்படி ஆயிடுதுன்னா, இதுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும்னு ஓட ஆரம்பிக்கிறாங்களே தவிர அதனால வரப்போற இம்பாக்ட் என்னன்றது யாருமே யோசிச்சு பார்க்க எனக்கு ரெடியா கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு. ஸ்கூல்ல குழந்தைங்களை அடிக்கிற மாதிரி அந்த இடத்துலயும் குழந்தைங்களை அடிக்கிறாங்க, குழந்தைங்களை வந்து துன்புறுத்துறாங்க, குழந்தைங்களை தூங்க வைக்கலன்னா குழந்தைங்களை தூங்க சொல்லி அந்த இடத்துலையும் டார்ச்சர் பண்றாங்கன்னு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு டே டு டே நம்ம வந்துட்டு தானே இருக்கு. ஏன்னா முதல்ல அந்த ஒரு குழந்தைக்கே ஒரு முகம் தெரிஞ்சு ரியாக்ட் பண்றதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே கண்டிப்பா ஒரு வயசு மினிமம் இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த நம்ம கூப்பிடுறதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த குழந்தை மூளைக்குள்ளே போகிறதுக்கே வந்துட்டு, ஏன்னா 3 months வரைக்குமே வந்துட்டு குழந்தை அது பெருசாக கனெக்ட் நமக்கு இருக்காது. ஓகே, ஏன்னா குழந்தை சிரிக்கிறது வைக்கிறதெல்லாம் வச்சு அதில் காமன் திங் அந்த இடத்துல அந்த கனெக்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க செஞ்ச செயல் வந்து ஒரு 6 மாதத்துலேயே குழந்தைய கொண்டு போய் அங்கே வச்சு அதுலதான் அந்த குழந்தை வந்து பிரெயின் டியூனிங் வந்து நடக்கும். அந்த இடத்துல குழந்தை வந்து ஜீனியஸாக வரும் அப்படிங்கிறது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து குழந்தைய வந்து துன்புறுத்துற ஒரு காரியம் தான் அங்கே. ஓகே, ஏன்னா இப்போ இந்த இஃபான் விஷயத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சொல்லும் போது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதுலேருந்து சொல்லும் போது தொப்புள் கொடி கட் பண்ணுறது கொஞ்சம் இதுவான குழந்தையோட உயிரே போயிடும் அந்த இடத்துல இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க விஷயத்துலையும் இந்த மாதிரி அவங்க தப்பான ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தப்பான ஒரு விஷயத்துக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மெடிக்கலி ப்ரூவன் ஆகாத ஒரு விஷயத்தை, ஏன்னா அங்கே தானே நிறைய பேர் எல்லாமே மாட்டுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ப்ரூவன் ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதாகவும் இருக்குது. என்னன்னா 20 years-ஆவே இது வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது, ஜப்பானில் இது பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இப்போ மக்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா அதை ரிசர்ச் பண்ணி மக்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இவங்க சொல்லிட்டாங்கப்பா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ணுறாங்க. இதனால் லாஸ் யாருக்குன்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு அங்கே லாஸே கிடையாது. அவங்களுக்கு பணத்துக்கு பணம் ஒரு பக்கம் வந்துடுது, ஒரு பக்கம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இதை வச்சு ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்க, அது பக்கமும் அவங்க ஒரு பக்கம் கண்டென்ட் வச்சு சம்பாதிக்க தான் போகிறாங்க. இதை பார்த்துட்டு அதை வாங்கி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல மக்கள், அவங்க தான் இங்கே ஒரு ஃபுல் லூசராகவே இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இவங்க பண்ணது மருத்துவ ரீதியாக எவ்வளோ பெரிய குற்றம், இதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படியா மேம் இருக்கும்? சரி, கண்டிப்பாக. ஏன்னா இது இன்னும் கேட்டாங்க, என்னது இந்திரஜா ரோபோசங்கர் கைது செய்யப்படுவாரா, இல்லை அவங்க மீது வந்து லைக் லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எஸ், சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பீப்புளை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு விஷயத்தை வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால் மக்கள் பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட மாதிரி மருத்துவ ரீதியாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம போகும்போது ஃபிசியாலஜி, அனாட்டமி அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம படிக்கும் போதே மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும், மூளை என்ன ஷேப்பில் இருக்கும், மூளை எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நமக்கு அந்த லைக் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முற்றிலுமா அதை சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ, ஜீனு, அதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இல்லையா கம்ப்ளீட்டாக இங்கே. அப்படி இருக்கும்போது நம்மளே இப்போ கிளியராக தெரியும், ஒரு குழந்தை வந்து அறிவாளியாக இருக்குனாலே என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு போய் நீ படிச்சதுனால தான் அறிவாளியானன்றது வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி வராது. அப்பா இந்த மாதிரி அறிவாளிங்க, அம்மா அறிவாளிங்க, குழந்தை இந்த மாதிரி இருக்குங்க, அங்கேருந்து இது வந்துச்சு குழந்தைக்கு, இங்கேருந்து இப்போ ஒரு குழந்தை நல்லா பாடும் அப்படின்னா அவங்க ஜீனில் ஏதாவது அந்த இடத்துல இருந்திருக்கும். ஒரு குழந்தை நல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அவங்க ஜீனில் கண்டிப்பாக அந்த விஷயம் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்தது அப்படின்னும் போது தான் வந்துட்டு அது தொட்டு மரபாக சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னும் போது தட் இஸ் வாட் இஸ் மெடிக்கலி ப்ரூவன். ஓகே, ஏன்னா டிஎன்ஏன்ற ஒரு கான்செப்ட் போகும்போது அது மெடிக்கலி ப்ரூவனாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி குழந்தை வந்து அவங்க எபிலிட்டியை பொறுத்து நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம் இல்லையா? குழந்தை மேலே நிறைய திணிச்சு அந்த குழந்தை வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு,
சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போங்க, சைல்டு கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த மாதிரி எவ்வளோ இடத்துல சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த நிலைமையை இன்னைக்கு குழந்தைய கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு மெனக்கெட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாமல் அது பாட்டுக்கு விட்டாலே இந்த விஷயம் குழந்தைக்கு எது பிடிக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. அதாவது அதுவுமே ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிற அப்புறம் தான். எதுவுமே தெரியாத ஒரு 6 மாத குழந்தைய உட்கார வச்சுட்டு இதனால் இப்படி நடக்குது, இதனால தான் இது வந்துட்டு அவுட்கம்மாக இருக்குது அப்படிங்கிறது மெடிக்கல் ரீதியாகவும் முற்றிலும் தவறான விஷயம், லீகலாகவும் முற்றிலும் தவறான விஷயம் இது. ஸோ இதுக்கான விளக்கம் இன்னும் அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வரல. அவங்க என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டமான விஷயம் இதில் இருக்க போகுது. இதுக்கப்புறம் 1 வயசு குழந்தை, இந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்கிற இவங்களுக்கு ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட 6 மாத குழந்தைக்கு இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் தான், தப்பு தானே மேம்? இது எத்தனை வயசு குழந்தையா இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் தானே உங்களுக்கு இந்த இடத்துல. அந்த குழந்தைய உட்கார வச்சு குழந்தைய வந்து ஒரு காட்சி பொருளாக்கி அந்த இடத்துல இதனால் இது நடக்குது அப்படின்னும் போது இதில் இன்னொரு விஷயம் தான் என்னன்னா, இதனால் அவங்க ஏதாவது ரிசல்ட் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு. ஓகே, நீங்கள் போகிறீங்க ஒரு விஷயத்தை ப்ரமோஷனாக காட்டுறீங்க, சரி உங்களுக்கு குழந்தை இருக்குது, குழந்தை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அனுபவிச்சு உங்களுக்கு இதில் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒரு விஷயத்தை அப்போ தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ போகிறோம், ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்தா செம்மையாக இருக்குங்க, நான் ஒரு 10 கடை அலைஞ்சாங்க, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு அலைஞ்சாங்க, இதுதாங்க குவாலிட்டி தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி இதில் என்ன மாதிரியான அவுட்கம்மை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 6 மாத குழந்தை அப்படிங்கிறது தட் இஸ் டூ இயர்லி இந்த இடத்துல. இது வந்து பிரெயின் டியூன் ட்ரைனிங் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அவங்க ஐக்யூவில் ஒர்க் பண்ண போகுது, அவங்களோட பொட்டென்ஷியலில் ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே மெடிக்கலி எந்த அளவுக்கு ப்ரூவன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். தேங்க்யூ.